அப்துல் கைஸ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு குழு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் அவர்களுடைய வாகனங்களை அந்தந்த இடங்களிலே நிறுத்திவிட்டு ஓடோடி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து முத்தமிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அஷஜ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒருவர் அந்த குழுவில் வந்தவர், அவர் தன்னுடைய வாகனத்தை நிதானமாக நிறுத்தி அவர்களுக்கென்று தங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு சென்று அவர் ரிஃப்ரெஷ் ஆகி தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டு அல்லாஹுடைய தூதரிடம் வந்து நிதானமாக சலாம் சொல்லி அல்லாஹுடைய தூதரின் கையை முத்தமிட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், அஷஜ்ஜே, உன்னிடம் 2 பண்புகள் இருக்கின்றன, அந்த 2ஐயும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்று அல் ஹில்ம், இரண்டாவது அல் அனாத். ஹில்முண்டா புத்தி, நல்ல புத்தி. இரண்டாவது நிதானம். அன்புள்ள சகோதரர்களே, புத்தி அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த புத்தியை நாம் வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது ஒரு பண்பு தான் நிதானம். நிதானம் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு தேவையான பண்பாகும். இந்த உலகத்தில் அவன் ரிலாக்ஸாக, கவனமாக, நிம்மதியாக வாழ்வதற்கு நிதானம் தேவை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அல் அனாது மினல்லாஹ் வல் அஜலா மினஷ் ஷைத்தான். நிதானம் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற கிஃப்ட் ஆகும், அவசரம் ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு பாதிப்பாகும் என்று சொன்னார்கள். அவசரப்படக்கூடாது. லைஃப்ல எல்லா இடங்களிலும் நிதானம் தேவை. பேசுவதில் நிதானம் தேவை, முடிவெடுப்பதில் நிதானம் தேவை, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது நமக்கு நிதானம் தேவை. அவசரம் என்பது மனிதனிடம் இருக்கிற ஒரு பலவீனம் தான். வஹுலிகல் இன்சானு மின் அஜல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று. இன்னும் ஒரு இடத்துல அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவசரம் என்பது மனிதனிடம் இருக்கிற ஒரு பலவீனம். ஆனால் அந்த பலவீனத்தை நம்மிடம் இருக்கிற இல்ம், நம்மிடம் இருக்கிற ஈமான், இவற்றை கொண்டு நாம் பக்குவப்படுத்த வேண்டும். எப்போதும் நிதானம் தேவை. குறிப்பாக முடிவெடுப்பதில் நிதானம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும், அது தலாக்காக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு 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 சங்கத்தை அமைப்பதாக, எதுக்கும் நிதானம் தேவை. அதே போல ஒருவருடைய விஷயத்தில் முடிவெடுப்பதாக இருந்தாலும் நிதானம் தேவை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நீண்ட சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊர் இஸ்லாத்துக்கு வருகிறது. அவர்களிடத்தில் ஜக்காத் சேர்ப்பதற்காக ஒருவரை அனுப்புகிறார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு சொல்லியிருந்தாங்க, நாங்க வருஷ முடிவில் ஜக்காத் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவோம் என்று. அவர் கொஞ்சம் பயப்பட்டார் போறதுக்கு. சில நேரம் அவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல போனவர் இடையில திரும்பி வந்துட்டார். இடையில திரும்பி வந்து மெசேஜை பிழையா கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தாருன்னா, அவங்க என்ன கொல்ல வராங்க, அதனால நான் வந்துட்டேன், ஜக்காத் சேர்க்க போகலன்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டீம் அனுப்புறாங்க, அவங்கள நடவடிக்கை எடுக்கிறது. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதி, அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எப்படி அவர்கள் அனுப்பின தூதுவரை கொலை செய்ய வருவார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை அனுப்புகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து வராங்க. காலம் முடிஞ்சு ஜக்காத் சேர்க்க ஆள் வரல என்று அவங்க அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இங்கிருந்து ஒரு குரூப் போகுது, அவங்கள நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ 2 பேரும் சந்தித்து அவர்கள் விஷயத்தை புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரும்போது அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குகிறான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹால ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். உங்களிடம் ஒரு ஃபாசிக் என்று சொல்றது பாவி என்பதற்கு அரபில குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். உங்களிடம் ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தாமல் நீங்கள் முடிவெடுத்தால் நீங்கள் பிறகு உண்மை தெரிய வரும்போது கை செய்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றாங்க. இப்ப உண்மையிலேயே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கை செய்தமா இல்லையா? அவங்க நல்லவர்கள், அவங்களே கடைசியில ஜக்காத்தை சேர்த்துட்டு வாராங்க.
அப்ப இங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து படை அனுப்பினது. அல்லாஹு தஆலா இந்த மெசேஜ் அனுப்புறான். அப்ப நாமும் நம்முடைய லைஃப்ல நிறைய இடங்கள் எப்படி மிஸ் பண்ணோம். அது இந்த காலம் ஏஐ காலத்துல, இந்த டிஜிட்டல் யுகத்துல அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ஃபேஸ்புக் அது தவிர்க்கல, நம்ம எவ்வளவுதான் பயன் பண்ணாலும் என்னாலும் தவிர்க்கல, உங்களாலையும் தவிர்க்கலாம். ஆனா 1-2 பேர் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் அக்கௌண்டே வைக்காம. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், நமக்கும் அப்படி அல்லாஹ் உதவி செய்யட்டும். இப்போ இந்த ஃபேஸ்புக், யூடியூப், இந்த எக்ஸ், அது மாதிரி உள்ள இன்ஸ்டாகிராம், இதில் பயன்படுத்துகிற நம்ம என்ன செய்யறோம்னா வார செய்திகளை எல்லாம் உண்மை போல எடுத்துக்கொள்கிறோம். இதுவும் நம்முடைய ஈமானுடைய பலவீனமும் தர்பியா இல்லாத ஒரு நிலையும் தான் காரணமாகும். இது எப்போ வந்தது, டேட் எல்லாம் கிடையாது. இந்த ரீல்ஸுகள், இந்த ஷார்ட்ஸ்களில் வாரத்தில் டேட்ஸ் எல்லாம் இல்லை. உடனே என்ன பண்றேன்டா, அப்படி நடந்துட்டான் இந்தோனேஷியாவில், இங்க எர்த்குவேக் வந்துட்டாம், அங்க சுனாமி வந்துட்டாம், அல்லது அந்த நாட்டு ஜனாதிபதி ரிசைன் பண்ணிட்டாராம், இங்க இந்த மினிஸ்டர் அப்படி. இதை பார்த்தா இது 4 வருஷத்துக்கு முன்ன உள்ள மெசேஜ் ஆயிருக்கும். அப்ப இந்த இடத்தில் நமக்கு கடுமையான நிதானம் தேவை. ஷேர் பண்ணுவதற்கும் நிதானம் தேவை, முடிவெடுப்பதற்கும் நிதானம் தேவை. அதே போலதான் மற்றவர்களுடைய மானங்கள், உரிமைகளோடு சம்பந்தமான விஷயங்களும் தான். சும்மா கதைச்சிட்டு போறாங்க எல்லாரும். கடைசியில உரிமையாளர் யாரும் இல்லை. இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு செய்தியை சொல்லுவார், யார் அவர் சொன்னார், அவர்கிட்ட போய் கேட்டு அவர் சொன்னார். கடைசியில உண்மையாக அந்த மெசேஜ் யாரை பற்றி வருகிறதோ அவரை போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அவர் கூலா இருக்கிறார், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா அவதூறு சொல்லிப்பான், கள்ளன் என்று அல்லது விபச்சாரி என்று அல்லது அப்படி பண்ணி விட்டான் என்று சொல்லுவார்கள். ஆனா அந்த ஆளுக்கும் அந்த செய்திக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு பாவம், லேசான பாவம் அல்ல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புள்ள சகோதரர்கள், இது பாவம் என்பது கூட நம்மால் புரிய முடியாத அளவுக்கு பலவீனமான ஈமானோடு நாம் இன்று வாழுகிறோம் என்பதுதான் மிகவும் வேதனையான அம்சமாகும். இதெல்லாம் பெரும் பாவங்கள். ஆனா சிம்பிளா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தான் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த நிதானம் என்கிற பண்பையும் நாம் நம்மிடத்தில் எடுக்க வேண்டும். புத்தியை வளர்ப்பதற்கு என்னென்ன வழிகளை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறதோ அத்தனை வழிகளையும் பயன்படுத்த வேண்டும். புத்தியை மழுங்கடிக்கிற காரியங்களை எல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அவற்றை இனங்கண்டு அவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்கிற அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் அதிலிருந்து பாதுகாக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நம்மிடத்தில் நாம் நிதானம் என்கிற பண்பை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்முடைய சர்க்கிள்ஸ் இருக்கும், அது போல குடும்பம் அங்கேயும் நம்ம இந்த நிதானத்தை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. சுமார் 50 நாட்கள் அந்த அவதூறினால் அவஸ்தைப்பட்டார்கள். இந்த நேரத்தில் 3 சஹாபாக்கள் இந்த விஷயத்தை நம்பி விட்டார்கள். அந்த அவதூறை 3 சஹாபாக்கள் நம்பி விட்டார்கள். பிறகு அவர்கள் தௌபா செய்து அவர்களுக்கு ஹத்தும் நிறைவேற்றப்பட்டது. இதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால், அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சஹாபி. என்ற ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போன நேரத்தில் முதலில் அவருடைய வீட்டில் தான் தங்கினார்கள். அவருடைய மனைவி அபு அய்யூபிடம் வந்து கேட்கிறார், ஆயிஷா தனியத்தானே வந்தார், அந்த யுத்தத்துக்கு போய் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தனியத்தானே வந்தார், நீண்ட தூரம் தனியே வந்தாங்க 2 பேரும். அப்ப அந்த நேரத்தில் ஆயிஷா விபச்சாரம் செஞ்சிருக்கலாம் தானே என்று கேட்டார். மனைவியாக இருக்கிற உம்மு அய்யூபுல் அன்சாரி கேட்கிறார், இப்படி ஆயிஷா தனியே நீண்ட தூரம் 2 பேரும் வராங்க, அப்ப விபச்சாரம் செய்ய சான்ஸ் இருக்குத்தானே என்று கேட்டதும் அபு அய்யூபுல் அன்சார் அப்படித்தானே என்று நம்மளை போல ஆன்சர் பண்ணல. அவர்கள் உடனே கேட்டார்கள், உம்மு அய்யூபே, ஆயிஷாவுடைய இடத்தில் நீ இருந்திருந்தால் நீயும் அப்படி வரக்குள்ள மிஸ் பண்ணிருப்பாய் தானே, தவற இருப்பாய் தானே என்று கேட்டார். அவன் உடனே டென்ஷன் ஆயிட்டு, நான் அப்படியெல்லாம் நடக்க மாட்டேன். அப்ப சொன்னார், நீயே நடக்க மாட்டாய் என்று சொன்னால் ஆயிஷா எப்படி நடப்பார்? அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு செய்தியை சொல்லலாம், எல்லாருக்கும் ஒத்துப்பாடணும் என்ற அவசியம் இல்லை. சரியை சரி என்று சொல்ல வேண்டும், நிதானத்தை வலியுறுத்த வேண்டும். குடும்பத்திலும் அப்படித்தான். எல்லாரும் பேசக்குள்ள குரூப் இருக்கும், உங்களுக்கு ஃபேமிலி குரூப் இருக்கும், நண்பர் குரூப் இருக்கும். ஒரு விஷயத்தை போட்டால் ஒரு குரூப் சண்டைக்கு நிற்கணும். இல்லை, அப்படி கிடையாது, அப்படி இருக்க வாய்ப்பில்லை. செய்தியை உறுதிப்படுத்துவோம் என்கிற ஒரு குரூப் நம்முடைய சமூகத்தில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமூகத்தில் நிம்மதி, அமைதி இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புத்தி, நிதானம் என்கிற 2 பண்புகளையும் நம்மிடத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.